வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல ரெக்கார்ட் ஆகுதா? ஆமாம், ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, நல்ல விஷயந்தான். இப்போ என்னன்னா, ரொம்ப நாள் ஆகிடுச்சு கடைசியாக வீடியோ போட்டு. அதுக்கப்புறமா எப்படியோ திருப்பியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பியும் ரெக்கார்டிங்க்கு வந்துட்டேன். இனிமேல் வந்து ஃபுல்லாக கேம் விளையாடி போட்டு வரிசையாக வீடியோ எடுக்க வேண்டியதான். எடிட்டிங்க்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதுவும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெட் பார்க் வந்து நம்ம 1 வந்து ஆல்ரெடி விளையாடிருப்போம். இப்போ அதோட செகண்ட் பார்ட்டு தான் விளையாட போகிறோம். ஆல்ரெடி இந்த கேமை நான் டெட் பார்க் 1ம் சரி 2ம் சரி ரெண்டுமே நான் ஆல்ரெடி ஒரு தடவை விளையாடிருக்கேன். அதனால் எனக்கு மேக்ஸிமம் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து விளையாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கும் அதிகமாக ஞாபக மருதி இருக்குங்கிறதுனால அடிக்கடி நான் மறந்துடுவேன். இப்போ நம்ம தங்கச்சி வேறு அங்கே கத்திக்கிட்டு இருக்கா. அதனால் நம்ம இப்போ அவள் ரூமில் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ என்னென்னா இந்த பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கான் நம்மளுக்கு. இங்கே ஒரு நோட் இருக்குது. அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சார்லி, அதாவது நம்ம அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலை செய்கிறாங்க போல். அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூப்பிட்ருக்காங்கங்கிறதுனால போயிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம தான் நம்ம தங்கச்சியும் நம்மளும் பார்த்துக்கணும். சேவ் இது, நம்ம சேவ் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வேளை வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சேவ்லேருந்து வந்துடுவேன். ஓகே, இப்போ இதுதான் பாஸ்வேர்ட் 121189. இதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஈஸி தான். இப்போ வந்து ஓகே, கண்ணு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இந்த கேமில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் மான்ஸ்டர்ஸ்லாம் சுடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், சில மான்ஸ்டர்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், குட்டி குட்டி மான்ஸ்டர்ஸ், அதெல்லாம் சுடலாம். ஓகே, ரெட் பலூன் இதை யூஸ் பண்ணி நம்ம அவனோட உலகத்துக்கு போயிட்டு வரலாம். அம்மா திருப்பி வரவே மாட்டாங்க. ஹா லூசு பையன் ஏதோ போட்டு வச்சுக்கிறோம். இருங்க, இப்போ அவனை போன கேம்லேயே நம்ம போட்டு தள்ளிட்டோம். இருந்தாலும் எப்படி திருப்பி இங்கே வந்தான்னு தெரில. வந்துட்டான். சார்லி, நீ எப்படி இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணணும்னு கற்றுக்கிட்ட போலையே. ஆனால் அதெல்லாம் உன்னோட தங்கச்சியை காப்பாற்றாது. அவள் இனிமேல் எந்திரிக்கவே மாட்டா. நான் அவளோட மனசை திருடிட்டேன். நான் சீக்கிரமாக அதை அழிச்சிருவேன். இந்த ரியாலிட்டிலேருந்து அவள் அழிஞ்சு போயிடுவா. உன்னோட மெடிசன்ஸ் இல்லாமல் அவளால் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. மெடிசன் இப்போ வேணும் போல நம்ம அவளை காப்பாற்றுறதுக்கு. ஸோ என்னை தடுக்க முயற்சி பண்ணாத. நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். பைத்தியக்காரன். ஓகே, இப்போ நம்ம சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நம்ம தங்கச்சிக்காக ஹெல்ப் தேடணும். சிஸ்டர், ஓகே, இப்போ என்னடா போகணும் நெக்ஸ்ட்டு சொல்லுங்கடா. டோர் சிஸ்டரா? சரி, என்னெல்லாமோ கிறுக்கி வச்சுருக்கான். என் தங்கச்சியா இதெல்லாம் கிறுக்கி வச்சுருக்கிறது தெரில. இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற ரூமுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நான் நம்ம உலகத்துக்கு வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம போகணும். இவ்வளோ வர இப்போது காப்பாற்றணும் சீக்கிரமாக. இதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கும். அவன் நிறைய ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்கா. நம்ம டெத் பார்க்கு 1ல் வந்தவன் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு அட்டாக் பண்ண வரும். அதெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறா. எப்படின்னு தெரில. ஓகே, இது வேறு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இதை நம்ம இப்போ கண்டுக்க வேணாம். நம்ம நெக்ஸ்ட்டு கீழே போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம வீடு தான். கீழே நம்ம இப்போ இந்த ஹவுஸை விட்டு வெளியே போனோம். அதுக்கு வந்து இங்கே பாரு, நான் ரூமுன்றேன் பாரு, ஹவுஸை பூட்டி வச்சுருக்கேன். சிட்டிக்குள்ளே ஏதோ பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. நம்ம அப்பா தான் அது. அவர் வந்து மிலிட்ரியில் வேலை செய்கிறாரு. அவரை வந்து இப்போது நம்ம வீட்டை வந்து பூட்டி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் ரூமில் தான் கீ இருக்கும். நம்ம இப்போ போய் அவரோட கீ எடுக்கணும். ஐயோ, எவ்வளோ வேலை கொடுக்குறானுங்க பாருங்கள். இங்கே கிச்சனில் வந்து டார்ச் லைட் இருக்குமே, எங்கே இருக்கும்? அங்கேயா மேலேயா? அங்கேயும் இல்லை. இதுவா? இது இல்லை. இதுதான் டார்ச் லைட். ஓகே, ஃப்ளாஷ் லைட். இப்போ ஃப்ளாஷ் லைட் வச்சு என்ன பண்ணோன்னா, ஃப்ளாஷ் லைட்டை வச்சு ஒரு ரூம்குள்ளே போக வேண்டியது இருக்கும். ஓகே, டேரெக்டாக இப்போ அந்த ரூமுக்கே நான் வந்துட்டேன். ஆனால் இப்போது என்னென்னா, அந்த ரூம் பூட்டி இருக்குது. அந்த ரூமை திறக்கணும்னா நம்மளுக்கு இந்த இன்னொரு உலகத்துக்குள்ளே போயிட்டு வரணும். இது என்னது? இந்த ரூமை நான் பார்த்ததே இல்லையே. பாத்ரூமா? ஓகே, சும்மா தான் உள்ளே வந்தேன். மிச்சம் எல்லா ரூமையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். நான் இதுக்கு முன்னாடி இந்த கேமை அவ்வளோ சீரியஸாக விளையாடலங்கிறதுனால நிறைய ரூம் ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, நம்ம இன்னொரு உலகத்துக்கு வந்துட்டோம். சேவ் ஆகிடுச்சி. சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, கீழே போகணுமா? ஆமாம், இந்த இடம் தானே. ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆக மாட்டேங்குது.
ஓகே ஆன் ஆயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி வச்சுருக்கானுங்க, அதனால் தெரில. ஏதோ இருக்குது. சரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். வேறு எதாவது முக்கியமான பொருள் இருக்குமே. இங்கே எதுவும் கிடைக்கும், என்ன கிடைக்கும்னு ஞாபகம் இல்லை. முதல்ல இங்கே இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, ரேண்டமாக தேடிகிட்டு இருக்கு. சில எனக்கு விரிஞ்சு கிடச்சிது. ஆக்சுவலி இதை தான் எடுக்கணும். இப்போ இதை எடுத்துட்டேங்கிறதுனால நம்ம இப்போது இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அது எங்கே போனோம்? ஓகே, இந்த வழியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னா அது. ஓகே, இதுதான் நம்ம அப்பாவோட ரூம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் ரூம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ வேறு ஒரு வழியாக தான் உள்ளே போய் ஆனோம். விரிஞ்சு இதுக்கு தான். இதை வச்சு இதை முதல்ல ஓப்பன் பண்ணோம். இது ஓப்பன் ஆகலையா? ஏன் வர மாட்டேங்குது, காட்ட மாட்டேங்குது? ஓகே, பக்கு எதாவது ஆகிடுச்சின்னு நினச்சேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்ம அப்பாவோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, முதல்ல சேஃபாக இன்னொரு உலகத்துக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறமா இங்கே தான் நம்ம வீட்டோட சாவி இருக்கும், அந்த சாவி எடுத்துகிட்டு போனோம். முதல்ல சேவ். ஓகே, சேவ். ஐயோ ஓகே, ஏதோ லெட்டர் எழுதி வச்சுருக்காரு. ஜென்ரல் கெல்லி இது வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரீம் கேச்சர் ப்ராஜெக்ட் வந்து மிலிட்ரி பேஸில் இருக்குது. அது வந்து கடைசியாக பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என் சில்ட்ரன்ஸும் அதில் சஃபர் ஆகிருக்காங்க. அதாவது நம்மளை தான் பற்றி எழுதியிருக்காரு, நம்ம அப்பா தான் எழுதியிருக்காரு. நம்மளை வச்சும் அந்த ட்ரீம் கேச்சர் ப்ராஜெக்ட் பண்ணதில் நம்மளுக்குமே ஏதோ ஆயிருக்கும் போல். அதன் விளைவாக தான் நம்மளுக்கு அந்த கெட்ட கனவுலாம் வந்துச்சு. போன கேம்லேயே வந்து இந்த ட்ரீம் கேச்சரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த பிஸ்டல் ஆமெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, ஓகே இங்கே ஒரு இது இருக்குது, எடுத்துக்கிறேன். ஓகே, அதர் வேர்ல்டு அந்த இன்னொரு உலகத்து வழியாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு பசில் இருக்கும். இந்த பசிலை வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நான் பசில் வந்து ஹார்ட் டிஃபிகல்ட்டியில் வச்சதுனால நார்மலாக இருக்கிறத விட இதோட சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ நான் இந்த மொத்த பசிலையும் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்பா, ஆஃப்டர் ரொம்ப நேரம் கழித்து தான் இதை முடிக்க முடிஞ்சுது. அதே பசில் வந்து ஈஸியான பசில் தான், ஆனால் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஐயோ மறந்துட்டேனே, இப்போ திருப்பி அங்கே போய் பார்க்கணுமா? சரி வேணா. 3-5 3-8ன்னு நினைக்கிறேன். 3-8-4-5. ஓகே கரெக்டாக தான் போட்டேன். நல்ல வேலை மறந்துட்டேன்னு நினச்சேங்க. கீ ஃப்ரண்ட் டோர் கீ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் டோர் வழியாக வெளியே போயிடலாம். ஓகே, இப்போதைக்கு ஆஃபீஸ் டோர். ஓகே, இப்போ இந்த பக்கமாக வெளியே வந்தாச்சு. இப்போ இந்த பலூனை யூஸ் பண்ணி அந்த உலகத்துக்கு போயிடலாம். வெடிச்சிருச்சு. இங்கே தான் இருக்கியா குழந்த? ஐயோ வந்துட்டானே. இப்போ இவங்கிட்ட வர எஸ்கேப் ஆகணுமாடா? என்ன இத்தனை பலூனு? ஓகே, இதில் வந்து எல்லா பலூனையும் உடைக்கணுமா? இல்லை எல்லா பலூன் இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் பலூன் இருக்கும், அதை உடைக்கணும்னுப்பான். இப்போ நான் வந்து சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கோ, எனக்கு கேட்கவே இல்லை அவன் வந்தது. ஓகே, இந்த தடவை இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக அழுத்திடணும். அவன் வரானா இல்லையான்னு மட்டும் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். ஐயோ வரான். ஓகே, அவ்வளோ ஸ்பீடாலாம் இல்லைங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கான், அதனால் ஈஸி தான். அவன்கிட்டேருந்து கொஞ்சம் ஓடி இந்த பக்கமாக வந்துட்டு சுற்றி வெடிக்க வேண்டியதான். அவன் இப்படி வரதுக்குள்ளே நம்ம இப்படி உடச்சிடலாம். என்ன வரானா? இல்லை வரலாம். வந்துட்டான். இவனே நல்லா பார்க்க பலூன் மாதிரி தான் இருக்கான். இருங்க, இப்போ இதையும் உடச்சிட்றேன். இன்னும் எத்தனை உடைக்கணும்? வரான். கரெக்டாக தான் அழுத்திட்டேன். இப்போ இந்த உலகத்துக்கு வந்துட்டான், அவன் இருக்க மாட்டான். ஓகே, சூப்பர், சேவ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம வெளியே போயிடலாம் வீட்டை விட்டு. ஓகே, சூப்பர், இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சிட்டிக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். சிட்டியில் இன்னும் என்னென்ன இருக்குமோ. ஓகே, இப்போதைக்கு இங்கே எதுவும் இல்லை. வேறு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இங்கே ஆப்போசிட்டு வீட்டில் ஏதோ மின்னுச்சு. ஓகே, புல்லட் இருக்குது. சூப்பர். இங்கே எதோ எழுதி வச்சுருக்கான். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே உண்மையெல்லாம் மறைக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஏடாகூடமாக வேலை செஞ்சதில் வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து நிறைய ஜந்துக்கள்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நிறைய பீப்புள் இறந்து போய்ட்டுருக்காங்க. லில்லியும் சார்லியும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வர வேண்டியது தான் தெரியாமல் அவங்க வீட்டில் போய் ஒட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரில. இது வர நல்லா சைலண்ட் ஹில் மாதிரி. என்னதுடா அது திடீர்னு கட்சின்னு ஓடணும். அட்டென்ஷன், எவாக்குவேஷன் நடந்துகிட்ருக்கு. எவாக்குவேஷன் நடந்துகிட்ருக்கா? நம்மளை வீட்டில் விட்டப்பா நம்ம அப்பாவும் அம்மாவும் எங்கே போய் தந்தாங்க? ஃபார்லேண்டு வந்து ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸால் சூழ்ந்து இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிசன்ஸ்லாம் இல்லையா?
ஆல்மோஸ்ட் இல்லைன்றான். ஸோ நம்ம இப்போ அங்கே போய் செக் பண்ணால் தான் தெரியும் நம்மளுக்கு மெடிசன்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு. ஓகே, மேப் கிடச்சிருச்சு. இப்போது இது நல்ல பெரிய மேப்பாக இருந்துச்சு, பெரிய இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் மேப்லாம் கொடுத்துருக்கான். இது என்னது? இதுவும் புல்லட்டா? ஐயோ, பேட் எடுத்துட்டேனா? சரி பரவாயில்ல, புல்லட் எடுத்துக்க. ஏன் எடுக்க முடியல? ஓகே எடுத்தாச்சு. ஷார்ட் கன் புல்லட் இது. என்ன இது? நீங்கள் பேட்டை வச்சு அடிக்க முடியுமா இல்லை கன் வச்சு தான் சொன்னோமா? ஓகே, இதுதான் அந்த ஜந்து. இதுங்க எல்லாத்துக்கிட்டே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேசாமல் அடித்து சாவடிக்கிறதுக்கு பதிலாக ஓடிடலாமா இந்த இடத்த விட்டு? இப்போ நம்ம எங்கே போனோம்? ஹாஸ்பிட்டல் தானே போனோம். நான் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடலான் இருக்கேன். மக்களே, என்ன ஆகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இவனுங்க திடீர்னு என்னை தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏதோ அச்சீவ்மெண்ட் வேறு கிடச்சிருக்கு, மான்ஸ்டர் ஸ்லேயரா. ஐயோ, டே அடிக்கிறானே. நல்லா சுற்றி போட்டாங்க. எனக்கு வர இந்த வழியே ஒழுங்காக ஞாபகம் இல்லை. அதனால் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். எங்ககிட்ட அப்பாதான் சேர்த்துட்டான். புல்லட்லாம் இவனே கொடுத்து வச்சுருக்கான், எடுத்துக்கிறான். பாடா, ஃபைனலி ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இந்த மேப் பார்த்து நான் கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டேங்க. ஓகே, இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் வர வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் சேவ் எடுக்கிறதோட இன்றைக்கி முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து HZ3 ட்ரக் வந்து ரன் அவுட் ஆகிடுச்சு. அதனால் ஓகே, அந்த ட்ரக் வந்து காலி ஆகிடுச்சுங்கிற மாதிரி போட்டிருக்கான். பட் ஸ்டில் உள்ளே போய் தேடி பார்க்கலாம். நான் இப்போ உள்ளே போய்ட்டு ஒரு சேவ் மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு. ஓகே, சேவ் இருக்குது. ஐயோ, இது வருது. சுடுறா பாடா, செத்துருச்சு. ஓகே, இப்போதைக்கு புல்லட்ஸ்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். சேவும் பண்ணிக்கலாம். ஆல்ரைட் மக்களே, இந்த கேம் ரொம்பவே பெருசு. அதனால் இதுலேயே ஃபுல் வீடியோலாம் காட்ட முடியாது. அடுத்த பார்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு போயிட்டு வரேன். ஹாஸ்டலில் வீஸ்தாமாமே.